ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஃபிடா vlog. இந்த vlog பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே அன்றைக்கி எடுத்தது. இதில் பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். எங்களோட ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் ஹுமேரா வச்சு நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன் வீட்டில் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவில் பார்த்திங்கன்னா இப்போ ரெய்னி சீசன் அப்படிங்கிறனால பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. துணி காய வச்சு எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலைல எழுந்திரிச்சு பார்த்தா மழை பெஞ்சு அப்போ தான் வந்து கொஞ்சம் அமைதியாகி இருந்துச்சு. நான் வீடியோ எடுத்துகிட்டே அப்படியே ரைட் சைட் பார்க்குறேன். ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாக் வந்து நின்றுச்சு. இந்த 6 இயர்ஸில் நான் கேரளா வந்து 6 இயர்ஸ் ஆகுது. பட் இது வரைக்கும் ஒன் டைம் கூட நான் பார்த்ததே இல்லை. இது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பீகாக்காக இங்கே வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு எப்படி இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக தானே இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காக இங்கே இருக்கறனால ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா வெயிலில் ரொம்ப வெந்து நொந்து இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெயினாக இருக்கிறனால வெளியில் எங்கேயுமே போக முடில. ஒரு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வாங்கினா கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் பண்ணுற மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காய வச்சுருக்க எல்லா திங்ஸையும் கொண்டு போய் உள்ளே அடுக்கி வைக்கிறது தான். ஸோ காலையில் எப்போவுமே பார்த்திங்கன்னா கிச்சன் நமக்கு வந்து நைட்டே நீட்டாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போகிறனால ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். ரொம்ப மெஸ்ஸியாலாம் இருக்காது. ஸோ எழுந்திரிச்சதுமே என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் நான் வந்து டீ போட்டுருவேன். அவங்களுக்கு வந்து பாலில் டீ போட்டு கொடுத்துட்டு நான் வந்து க்ரீன் டீ போட்டு குடிப்பேன். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்காக நான் தண்ணி போட்டிருந்தேன். இங்கே எங்கள் வீட்டில் சோலார் ஹீட்டர் வச்சுருக்காங்க. ஸோ அதனால வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சூடாக நமக்கு கிடச்சிரும். பட் இப்போ ரெய்னி சீசனாக இருக்கனால தண்ணி எல்லாமே வந்து ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்குது. ஸோ அதனால் இண்டக்ஷனில் நான் வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹுமேரா முடிச்சு எந்திரிச்சு வந்துட்டா. அதோட பெட்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, அவள் முழிச்சிட்டானா அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக போய்ட்டு பெட்டை நீட் பண்ணி வச்சுட்டு எல்லா விண்டோஸும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் வருவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பாஸ்தா பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நான் செய்கிற குக்கிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாஸ்தா பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து அந்த மேக்ரோனி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதில் வாட்டர், அதுக்கப்புறம் சால்ட்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் ஆயில் போட்டோன்னு சொன்னால் ஒட்டாமல் வரும். ஸோ போட்டு அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துடணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் கேரட், கேப்சிகம் இதான் போட்டு நான் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மட்டன், சிக்கன் எல்லாமே போட்டு பண்ணலாம். ஹுமேரா பார்த்திங்கன்னா நான் குக் பண்ணும்போது மேக்ஸிமம் கிச்சனில் தான் நின்றுட்டுருப்பா. இந்த 2 பிங்க் ரேக்கை மட்டும்தான் கலைச்சிட்ருப்பா. நான் அதை கிச்சன் எல்லாமே க்ளோஸ் பண்ணும்போது அடுக்கி வச்சுருவேன். திரும்பவும் கலப்பா அடுக்குவோம். இப்படியே தான் போயிட்டுருக்கும். ஏன்னாக்கா அங்கே டஸ்ட்பின் பாருங்களேன், அதில் நான் லாக் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி லாக் வந்து நான் எல்லா இடத்துலையுமே போட்டிருக்கேன். ஏன்னா எல்லாத்துலேயும் இங்கே வார்ட்ரோப் இருக்குது, எதுவுமே ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி இருக்காது. ஸோ அதனால் எல்லாத்துலேயும் நான் லாக் போட்டிருக்கனால அவளால் எதையுமே ஓப்பன் பண்ணி எடுக்க முடியாது. இந்த 2 பிங்க் ரேக் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கனால அவள் இது 2 மட்டும்தான் எப்போவுமே கலைப்பா. ஸோ நானுமே வந்து ஃப்ரீயாக விட்டேன். சரி ஓகே, இதை 2 மட்டும் கலைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். கிச்சனை நான் ஃபைனலாக ஒர்க் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெளில போகும்போது அதை எல்லாத்தையுமே தூக்கி திரும்ப அது ப்ளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நான் வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கும். சம்டைம் பார்த்திங்கன்னா ஹுமேரா என்னை தூக்க சொல்லிகிட்ருப்பா. நான் ஏதாவது அவள்கிட்ட பேசி அவளை டைவர்ட் பண்ணிகிட்ருப்பேன். நிறைய டாய்ஸ் இருக்குது. பட் அவள் அந்த டாய்ஸ்லாம் வச்சு விளையாட மாட்டாள். நான் எங்கே நிற்கிறேனோ என் பின்னாடி தான் நிற்பாள். அவளுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்பூனும் பவுலும் தான். அதை கொடுத்துட்டோன்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக இருப்பாள். போர் அடிச்சிச்சுன்னா திரும்ப வேறு கேட்பா. திரும்ப வேறு ஸ்பூன் வேறு பவுல் எடுத்து கொடுப்பேன். இப்படியே அவளை டைவர்ட் பண்ணி நான் கொண்டு போயிடுவேன். இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு நான் அவளை சமாளிச்சுட்டு. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா பாஸ்தா வந்து நல்லா பாயில் ஆகிட்டு. ஸோ பாயில் ஆகின பாஸ்தாவை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஹாட் வாட்டரை ஃபில்ட்ரு அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கோல்டு வாட்ரு போட்டு வாஷ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் செப்ரேட்டாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணணுன்னா, ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது எல்லாமே போட்டு நீங்கள் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஓரளவு அது எல்லாமே பாயில் ஆகிடும். பாயில் ஆனதுக்கப்புறமா மசாலாஸ் ஆட் பண்ணுங்கள். மசாலாஸ் பார்த்திங்கன்னா இதில் நான் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான் போட்டிருப்பேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் காரம் சாப்பிட மாட்டேன். யூஸ்வலாகவே நான் குக் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் வந்து மிளகாத்தூள் போட்டு நான் குக் பண்ணுவேனே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கலருக்காக தான் அப்படிங்கிறனால ரொம்ப பிஞ்ச் அவ்வளோதான் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்துக்கோங்க. இது வந்து கலருக்கு அப்படிங்கிறனால நீங்களுமே வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. மசாலாஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் அப்படிலாம் எனக்கு அளவு வச்சு போட மாட்டேன். நானாகவே வந்து குத்து மதிப்பாக போடுவேன். அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எது கம்மியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுப்பேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா
கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு பிஞ்ச் தான் கலருக்கு போட்டிருப்பேன். அது இல்லாமல் வேறு என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டொமேட்டோ சாஸ் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கார்னிஷிங்க்கு லைட்டாக அதில் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேட்டட் சீஸ் போட்டு கூட பண்ணலாம், அதுவுமே சூப்பராக இருக்கும். நான் வந்து என்கிட்ட கொஞ்சோண்டு ஸ்லைஸ் சீஸ் வந்து இருந்துச்சு. ஸோ நான் வந்து என்னென்னாக்கா நாளைக்கு அதாவது ஃப்ரைடே வந்து சென்னை போகிறேன். ஸோ சீஸை வச்சுட்டு போனால் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது மேலே நான் வந்து இந்த சீஸ் போட்டு அதை சாப்பிட்டோம். அது ஆக்சுவலாக வந்து அதில் உருக்கிடுச்சு, ஸோ தெரியல. இன்ஷால்லா நான் கிரேட்டட் சீஸ் போட்டு பண்ணினாக்கா நான் கண்டிப்பாக வந்து காட்டுறேன். அதே இந்த பக்கம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் தான் வந்து பாஸ்தா பண்ணியிருந்தேன். ஹுமேரா வந்து அதெல்லாம் சாப்பிட மாட்டா இல்லையா, ஸோ அதனால் அவளுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகி பண்ணியிருந்தேன். ஆனால் நான் ராகி பண்ணது தான் பெருசு, ஆனால் அன்றைக்கி சரியாகவே சாப்பிடவே இல்லை. 1 வாய் 2 வாய் தான் வாங்கினா, நானும் எவ்வளவோ கொடுத்து பார்த்தேன், வாங்கவே இல்லை. நாங்கள் வந்து எப்போவுமே சாப்பிடும்போது இந்த டேபிளில் தான் எங்கள் சேர் போட்டு உட்காந்து சாப்பிடுவோம். ஏன்னா கீழேலாம் வச்சோன்னு சொன்னால் ஹுமேரா வந்து எதையுமே வைக்க விட மாட்டா, எல்லாத்தையும் எடுத்து போட்டு கவுத்துருவா. அதனால் தப்பி தவறி கூட எதையுமே கீழே வச்சு சாப்பிட மாட்டோம், இந்த டேபிளில் தான் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். அப்படியே நாங்கள் கீழே உட்காந்தாலும் அவளோட இந்த ஹைட் சேரில் நாங்கள் உட்கார வச்சு தான் அவளை நாங்கள் வந்து லாக் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லா திங்ஸையும் கீழே வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். இந்த ஹைட் சேர் பார்த்திங்கன்னா அந்த 4 ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, கால் மாதிரி, அந்த காலை எடுத்துகிட்டு ஜஸ்ட் நம்ம கீழே சேர் மாதிரியும் கூட உட்கார வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் உட்கார வச்சுப்போம். அப்புறம் அதை அட்டாச் பண்ணுறோம், டேபிளில் உட்காரோனாக்கா அட்டாச் பண்ணிட்டு மேலே உட்கார வச்சுப்போம். ஸோ எப்போவுமே அதை அப்படியே போய் உட்காந்துருவாங்க மேடம் சாப்பிடும்போது, ஓகே நம்மளும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவாங்க. பட் ஆனால் வந்து சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப அடம்தான் பண்ணுவாள் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வாஷிங் மிஷினில் துணி போட்டுடலாம். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் துணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு துணி போட போனேன். எப்போதும் போல் நம்ம ஹுமேரா வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் பின்னாடி வருவாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கடையிலேருந்து. அன்றைக்கி நான் வந்து சிக்கன் குழம்பு தான் வச்சுருந்தேன், சிக்கன் கறி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி இதான் வந்து நான் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக வந்து டீப் ஃப்ரை பண்ணி பண்ணுறது வந்து அந்தளவுக்கு நான் எப்போவுமே பண்ண மாட்டேன். பண்ணுவேன், ரொம்ப ரேராக தான் நான் பண்ணுவேன். அதிகமாக வீட்டில் வந்து பூரி போடுறது, அப்புறம் சிக்கனை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது அந்த மாதிரி அந்தளவுக்கு பண்ண மாட்டேன், ரேராக தான் பண்ணுவேன். சிக்கன் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா போட்டு தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா சிக்கன் கறிக்கு கிரேவிக்கெலாம் என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து எடுத்துட்டேன். இந்த ஆனியனும் டொமேட்டோவும் பார்த்திங்கன்னா சாப்பர் இருக்கு இல்லையா, அதில் ஒன்றாவே போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுடுவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் க்ரீன் சட்னிக்கு தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி தேங்காய் பால் பார்த்திங்கன்னா திக்கு தேங்காய் பாலும், அதே மாதிரி செகண்ட் டைம் தேர்ட் டைம் பண்ணுறோம் இல்லையா, வாட்டருக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் சட்னிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கொத்தமல்லி, புதினா, தேங்காய், சின்ன வெங்காயம், புளி, உப்பு, பச்சை மிளகா இதுதான் போட்டு நான் பண்ணுவேன் எப்போவுமே. அளவுலாம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பிளேட்டில் எடுத்து வைக்கும்போது பார்க்கும்போதே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அளவு வச்சு பண்ணிப்பேன். அதே வந்து சிக்கன் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே சிக்கன் ஜஸ்ட் மசாலா போட்டு வைப்போம் இல்லையா, நான் பெருசாக தயிர் ஊற்றி நிறைய மசாலாஸ்லாம் போடுவாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அவ்வளோதான். இது மட்டும் தான் போட்டு நான் வந்து மசாலா போட்டு எடுத்து வச்சுப்பேன், எப்போவுமே செய்வேன். அதே மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் தான் அரைச்சி வைப்பேன். இப்போ தான் நான் தமிழ்நாட்டிலேருந்து ஆக்சுவலாக வந்து 1 வீக் தான் ஆகுது கேரளாவுக்கு. ஸோ அதனால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லை, முன்னாடியே கிளம்புற சமயத்தில் தேவைப்பட்டுச்சு. சரி கிளம்ப போகிறோம், எதுக்கு இப்போ நம்ம வேஸ்ட்டாக அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சிக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ அதை தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ திரும்பவும் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு போகிறேன் ஒரு வேலையாக, அது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அரைக்கணும். ஸோ அதனால் கடையில் வாங்கினது தான் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கடையில் வாங்குறத விட வீட்டில் அரைக்கிறது தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் எமர்ஜென்சிக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு நமக்கு வேறு வழி இல்லை இல்லையா, ஸோ அதனால் அதை வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சிக்கனுக்கு மசாலா போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் கறி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுட்டு ஆனியன், டொமேட்டோ நான் ரெண்டையுமே ஒன்றா போட்டு தான் நல்லா சாட்டே பண்ணுவேன். போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர லெவலுக்கு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் திரும்பவும் நம்ம சாட்டே பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு க்ரீன் சில்லி நான் போட்டிருக்கேன்.
அப்புறம் சில்லி பவுடர் போட்டுட்டு அதில் வந்து சிக்கனையும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் சிக்கன் வந்து வேகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு 1 மினிட் என்ன பண்ணணுன்னாக்கா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து பாயில் ஆகிட்டு, ஸோ அதை வந்து நான் எடுத்து வடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பவும் சிக்கனுக்கு ஓப்பன் பண்ணி மசாலாஸ் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள் இது எல்லாமே போட்டு நான் ஆட் பண்ணிவிட்டு, தயிர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்புக்கு கொஞ்சம் தயிர் வந்து சேர்த்துருக்கேன். சில பேர் வந்து புளி கரைச்சி ஊற்றுவாங்க. நான் வந்து கர்டாக வந்து நான் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். மிளகாத்தூள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஸ்டார்டிங்கில் ஆனியன் டொமேட்டோ கூட போட்டது தான், அதுக்கப்புறம் நான் வந்து போடல. வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். மசாலாஸ் எல்லாமே நான் சொல்கிற மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சரி பண்ணிக்குவேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் அந்த சிக்கன் வந்து வேக வைக்கணும் இல்லையா, ஸோ அந்த தண்ணி ஊற்றுறத நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம கோகோனட் வந்து பால் எடுக்கிறோம் இல்லையா, அந்த தேங்காய் பால் வந்து செகண்ட் டைம் தேர்ட் டைம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த பாலை நான் என்ன பண்ணுவேன்னா எடுத்து வந்து தண்ணிக்கு பதிலாக அதை ஆட் பண்ணிக்குவேன். தேவையான அளவு அதை நான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா அதை வந்து பாயில் பண்ண விடணும். அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதே மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுட்டு ஆனியன் டொமேட்டோ போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, நம்ம எல்லா மசாலாஸ் தான் சிக்கன்லேயே போட்டிருக்கனால எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படியே தூக்கி அதை இதில் கடாயில் போட்டு நல்லா நம்ம வதக்கிட வேண்டியதான். அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி விட்டு அதுவே ஃபுல்லாக வெந்து உங்களுக்கு எப்படின்னா ஒரு நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் மாதிரி அளவுக்கு அது வந்துடும். நல்லா ஒரு கிரேவி டைப்பாகவும் அந்த டேஸ்ட்டில் அந்த மாதிரி வந்துடும். ஸோ நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கார்னிஷிங்க்கு அதில் வந்து கொத்தமல்லி தழை வந்து நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து இந்த கிரேவி சிக்கன் வந்து வெந்துட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து வந்து நல்லா சிக்கன் வந்து வெந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணேனாக்கா, நான் வந்து தேங்காய் பால் திக்காக நம்ம புழிஞ்சு வச்சுருப்போம் இல்லையா ஃபஸ்ட் டைம், அதை தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை என்ன பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் எல்லாம் ஓகேவாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இதுலேயுமே வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து கார்னிஷிங் மாதிரி பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிட்டு இடையிலே நான் என்ன பண்ணிட்டேன்னா க்ரீன் சட்னியும் வந்து கிரைண்ட் பண்ணி அதுவும் ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்புறம் இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி கொண்டு வந்து இங்கே ட்ரை பண்ணிட்டேன். அதே மாதிரி கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹுமேராவை தூங்க வைக்கிறதுக்காக போயிட்டேன். ஹுமேரா வந்து என்னென்னு தெரியல 2-3 டேஸாக தொட்டியில் போட்டால் தூங்க மாட்டேங்கிறா. ஸோ பக்கத்தில் படுக்க வச்சு தான் தூங்க வைக்கணும். அதனால் நான் குக் பண்ணுற வரைக்கும் விளையாடிட்டு தான் இருந்தாள். அதுக்கப்புறம் அவளை நான் கொண்டு போய் எல்லாமே அவளை தூங்க வச்சுட்டு கரெக்டாக 1:15 இருக்கும். அந்த ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சென்னை போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணலாம் எல்லா திங்ஸுமே வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறையா துணி வந்து மடிக்கிறதுக்கு இருந்துச்சு. ஸோ எல்லா துணியுமே எடுத்து போட்டு மடித்து கொண்டு போய் அதாவது ரேக்கில் கொண்டு போய் செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்னை போகிறதுக்கான திங்ஸை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராலி எடுத்து வச்சுட்டு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ ட்ராவல் பண்ணுறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே லக்கேஜ் பேக் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய டென்ஷன் எனக்கு. ஏன்னா நான் என்ன திங்ஸ் எடுக்கிறேன் எதை விடுறேன் அப்படின்னு எனக்கு மறந்துடும். எதையாவது விட்டுருவணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து எடுத்து வைக்கணும். லக்கேஜ் பேக் பண்ணும்போதே எனக்கு பசி வந்துடுச்சு. ஸோ அப்போவே நான் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 3:15க்கு தான் ஹஸ்பண்ட் வந்தாங்க. அப்போ ஹுமேராவும் முழிச்சிட்டா. ஸோ அவங்க 2 பேருக்கும் ஒன்றாவே வந்து சாப்பாடு வச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு அகாடமி ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்ருந்தேன். அப்புறம் என்ன பண்ணேன்னா ஈவினிங் நல்லா மழை பெஞ்சிச்சு. சரி ஓகே ஏதாவது சூடாக சாப்பிட்ணும் போல் தோணுச்சு. அப்போ ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே அவங்களுக்கு வந்து காரம் பிடிக்கும், எனக்கு வந்து ஸ்வீட் பிடிக்கும். ஸோ அதனால் அவங்களுக்காக அன்றைக்கி வந்து ஆனியன் பக்கோடா செஞ்சு கொடுத்தேன். எனக்கு வந்து இந்த கடலை மாவுலாம் போட்டு பண்ணுவாங்க இல்லையா மாவு, எனக்கு அந்த மாதிரி செய்ய தெரியாது. ரெடிமேட் மாவு தான் எப்போவுமே. ஸோ ஆச்சி பஜ்ஜி மாவு என்கிட்ட இருந்துச்சு. சரி ஓகே அதில் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆனியனை போட்டு மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஆயிலில் போட்டு எடுக்கிறது தான். அப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா கேசரி செஞ்சேன், ரவா கேசரி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு டீ, எனக்கு க்ரீன் டீ எல்லாம் செஞ்சுட்டு நானும் ஹுமேரா அவங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். ஹுமேரா வந்து அவங்க டேடியோட ஐடி கார்டை போட்டு வந்துட்டு கொஞ்சம் என்கிட்டேருந்து கொஞ்சம் அவங்கக்கிட்டேருந்துன்னு ஸ்நாக்ஸை கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் சாப்பிட்டா. ரொம்ப சாப்பிட மாட்டா, எப்போவுமே எதுனாலுமே ஒரு 2 வாய் ஆர்வமாக வாங்குவா.
அதோட இப்படி கீழே போட்டு பெரட்டி எல்லாம் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு போயிடுவா விளையாடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி சாப்பிட்டதுனாலே கிச்சன் ரொம்ப மெஸ்ஸி ஆகிடுச்சு. க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்து சாப்பிட்டா சூடு ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சூடாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டின்னர் ஒர்க் ரெடி பண்ணணும் இல்லையா. ஸோ டின்னருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கன் கறி இருந்தனால ஹாஃப் குக்குடு சப்பாத்தி வச்சுருந்தேன். அதை போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சென்னை போகிறனால ஃப்ரிட்ஜில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணி இன்றைக்கி எல்லாமே குக்கிங் பண்ணது. ஸோ நான் வந்து பன்னீர் கொஞ்சம் வச்சுருந்தேன். ஸோ அந்த பன்னீர் வேஸ்ட்டாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பன்னீர் டிக்கா மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணேன். யூடியூப் பார்த்துட்டு தான் பண்ணேன். ஸோ எல்லா மசாலாஸுமே யூடியூப் பார்த்தா நான் ஆட் பண்ணி போட்டேன். க்ரில் பேனில் வச்சு தான் வந்து க்ரில் பண்ணேன். பன்னீர் கூடவே பார்த்திங்கன்னா கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ ஓகே நம்மளும் அதே எல்லாமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து எல்லாத்தையுமே எடுத்து போட்டு க்ரில் பண்ணி சாப்பிட்டோம். ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. என்னென்னா கொஞ்சம் சால்ட்டு தான் லைட்டாக கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரி இருந்தது. மற்றபடி டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா இருந்தது. அப்புறம் சப்பாத்தி போட்டு என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு அதையும் சாப்பிட்டுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கிச்சனுக்கு ஒரு பை பை சொல்லிவிட்டு அதோடு நாங்கள் வந்து தூங்க வந்துட்டோம். ஹுமேராவை வந்து தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நான் வந்து ரூமுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.